கரண்ட் பாலிடிக்ஸ் சுட்டி காட்டுற மாதிரி தான் இருக்கும். கரண்ட் பாலிடிக்ஸ் இங்க என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ் மட்டும் சொல்ல படத்துல, சென்ட்ரல் பாலிடிக்ஸ் சொல்றாங்க. ரைட். இந்த படம் இப்ப சிக்கலாகிறதுக்கு காரணமே அதுதான். அப்ப சென்ட்ரல் பாலிடிக்ஸையும் சொல்றாருன்னா ஆமா, ஒரு இந்தியா- பிஜேபி எதிரியா தான் பாக்குறாரு. ஆமா, மத அரசியல் பேசுது இந்த படத்துல. நம்மளும் அதானே கேக்குறோம். சரி, அப்ப அவருக்கு அந்த சென்சார் பிரச்சனை காரணம் பிஜேபி ஒரு காரணமா? மத அரசியல் பேசுது, பிஜேபி காரணம் தான். மத அரசியல் பேசும்போது பிஜேபி பிரச்சனை தானே. அந்த படம் சிக்கலா இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். இந்நேரம் வந்து வெறும் திமுக மட்டும் தான் இவர் சாடுறாரு, அதிமுக மட்டும் தான் சாடுறாருன்னா இந்நேரம் சிகப்பு கம்பளம் போட்டு இந்நேரம் படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்களே. ஏன் படம் வரதுக்கு தடையா இருக்கு? பிரச்சனை என்ன? நான் விசாரிக்க கூட விசாரிச்சேன். இது ஏதோ ஹைப் கிரியேட் பண்றாங்களா? இல்ல, படத்துல வந்து மத அரசியல் பேசுறாங்க. காரணம், பேன் இந்தியா மூவியா எடுக்கிறாங்க. பாபி தியோல் வந்து பேசக்கூடிய ஒரு வசனம் பாருங்க, என்ன சொல்றாரு? இந்தியா என் காலடியில் தான் சொல்றாரு, தமிழ்நாடு சொல்லவே. 30 நாள்ல இந்தியா என் காலடி. அப்ப இந்தியா யாருக்கிட்ட இருக்கு? மோடி கிட்ட. மோடி கிட்ட இருந்து என் காலடியில் வந்துரும்ன்றாரு. விஜய் அப்ப மோடி கிட்டே மோதுறாரு. அப்படி கிடையாது. மோதுறது வந்து பாத்தீங்கன்னா பாபி தியோல் சொல்லக்கூடிய வசனம், இந்தியா என் காலடியில்ன்றாரு. விஜய் அங்க என்ன ரோல் பண்றாரு? யாருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாருன்னு தெரியல. அதனால இப்ப தமிழ்நாடு மட்டுமே மையப்படுத்தி, இது எதுக்கு சொல்றேன்னா, தமிழ்நாடு மட்டுமே மையப்படுத்தி நீங்க ஒரு கனெக்டிவிட்டி அங்கங்க டாட்டா எல்லாம் சேர்த்து கொண்டு வரீங்க. இதனுடைய நீட்சி தான் அந்த சிபிஐ சம்மன் இருக்குமா? அப்படி கூட இருக்கலாம். இல்ல, இவரு இந்த படத்தை வந்து இவங்க கொண்டு போய் சென்சார்ல ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகுதான் இந்த படத்துல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியுது. அதுல வந்து மத அரசியல் வந்து பெரிய அளவுல பேசப்படுது. ரொம்ப காரசாரமா, ஆவேசமா. சார், நான் ரெண்டா பிரிச்சு அதனால தான் குழப்பறீங்க எனக்கு. இல்ல, குழப்பலாம் இல்ல, தெளிவா சம்மன் வேற, இது வேற தானே. சம்மன் வேற தான். இருந்தாலும் அங்க பிஜேபி அரசியல் நீங்க டச் பண்றீங்கன்னு சொன்னா, அவங்க அரசியல் டச் பண்றீங்கன்னா அவங்க கைவசம் தானே இருக்கு சிபிஐ. சோ அதனால இப்ப சம்மனும் வந்திருக்கு. ஆமா, அதனால சம்மன் வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த 2 பேர் போனாங்கல்ல உளர்வாயிருங்க. யாரு உளர்வாய்? இந்த புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா. ஏன் உளர்வாய்? ஆமா, அவங்க போய் என்ன உளர்னாங்க சொல்ல முடியாது. ஏற்கனவே மேடையில உளறி தானே இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க சார். தாங்கலாம் ஆகல சார். யார போய் சொல்றீங்க பாருங்க. யார போய் சொல்றீங்க? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி தான் போயிருக்காங்க. 3 மாசம் அவங்களுக்கு பிரீத்திங் டைம். 3 மாசம் அப்படிங்க. அவங்க விசாரணை எல்லாம் சார், என்ன சார் நீங்க சிபிஐ விசாரணை வந்து அது எந்த காவல்துறை விசாரணை, அவங்க எல்லாத்தையும் வந்து மொத்த விசாரணையை முடிச்சுட்டு மக்கள்கிட்ட எல்லா இடத்தையும் இண்டு எடுக்கலாம் பார்த்து எல்லா விசாரணையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேள்விகளை தயார் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களை வர வைக்கிறாங்க. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அப்படிலாம் கிடையாது. அந்த ரொம்ப அப்படி நம்ம பார்க்க முடியாது. இந்த படத்தை மையப்படுத்தியே எல்லாத்தையும் பேசிட முடியாது. படம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த விசாரணை முடிச்சு அவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அவங்க நாள் கிழமெல்லாம் பார்க்கல. இப்போ நான் இப்போ பாருங்க, படம் 9ஆம் தேதி வருது, இவரை 12ஆம் தேதி கூப்பிடுறாங்க. விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து அரசியல்வாதியாகி தலப்பொங்கல். இது சிபிஐ பொங்கல் ஆயிடுச்சு இல்ல? சிபிஐ பொங்கல். ஆமா, அதான உண்மை.